ஓகே. ஸோ ரொம்ப அருமையாக, ரொம்ப விளக்கமா, ரொம்ப ஒரு பிஹெச்டி ரிசர்ச் படிச்ச மாரி இருந்துச்சு. ரொம்ப ஆழமான விஷயங்கள நம்ம வந்து தெரிந்து கொள்றதற்கு, நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துறதுக்கும், பண்படுத்துறதுக்குமான ஒரு பயிற்சிய தான் நம்ம வந்து இப்ப நம்ம தொடர்ந்து கொண்டு போறோம். இப்ப டாக்டர் விட்ட இடத்துல இருந்தே நம்ம வந்து அத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அ பஞ்சஷீலா பின்பற்றுதற்கு ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ டாக்டர் சொன்னாங்க இல்லையா? அந்த காலத்துல வந்து நம்ம ஒரு தவறு செய்றோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம வந்து மற்றவங்க நம்மள சுட்டி காட்டும்போது, அத வந்து அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒன்றை நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முடியுமா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு அவங்க சொன்ன அவ்ளோ பெரிய ஒரு விஷயத்துல இருந்து, ஒரு சின்ன விஷயம் ஆ சாமானிய மனிதர்களாய் பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவங்களா, நம்ம எடுத்துக்கொள்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ குறைகளை நம்ம வந்து மற்றவங்க நம்மகிட்ட சுட்டி காட்டும்போது, நம்ம அத எப்படி பார்க்குறோம்? நமக்கு உடனடியா கோவம் வந்துரும். "என்னையவே சொல்றீங்களா?" அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. 2 தகவல் இன்னைக்கு நம்ம பின்பற்றலாம். ஒன்று வந்து என்னன்னா, ரோல் மாடல். நம்மளே ஏன் நம்ம வந்து ரோல் மாடலா இருக்கக்கூடாது? குடும்பத்துக்கு, நிறுவனத்திற்கு. அவங்க வந்து அங்க சங்கம் சொல்றாங்க. இங்க வந்து அதே இது நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில, எல்லாரிடத்து மத்தியில நம்மளே ஒரு நம்மளுடைய அ பேச்சு, செயல், இன்டென்ஷன் அந்த எண்வழி மார்க்கம் எல்லாவற்றையும் அ கொஞ்சம் அ மாதிரிகளாக மாறுவதற்கு நாம முயற்சி செய்யலாம். அதேபோல அதுல இப்ப நம்ம வந்து சரியாக நம்ம பேசணும்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்ப நமக்கு பழைய திங்கிங் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய பழைய வாழ்வியல் முறையில நம்ம அதிகம் பேசக்கூடியவங்களா இருக்கலாம். இல்ல கோபப்படுறவங்களா இருக்கலாம். இல்ல ரியாக்ட் பண்றவங்களா இருக்கலாம். அப்போ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் அதை வந்து நீ வந்து பௌத்தம் பின்பற்றுறீங்க. இல்ல நீங்க வந்து இத இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோமா? ரெஸ்பாண்ட் பண்றோமா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை டெப்த்ல புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆழமா புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான தம்ம உரைகள் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்படி நம்ம ஒரு விஷயத்த ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனம் தான் பண்பட வேண்டியிருக்கு. அப்போ மனம் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமும், ஆழமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மனம். எல்லா சோர்ஸுமே புத்தா சொல்ற மாரி எல்லாமே நமக்கு எங்கிருந்து உருவாகுதுன்னா, நம்மளுடைய மனம். மனம் பண்படும்போது மற்றவங்க சொல்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. நம்மள நம்ம சரி பண்ணிக்கிற முடியுது. ஆ பஞ்சசீலத்தையும், என் வழி மார்க்கத்தையும் நம்ம பின்பற்ற முடியுது. அப்படி பண்படுத்தப்பட்ட மனதை உருவாக்குவதற்கு, ஆ ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் தியானம். அந்த தியானத்துடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் தான் ஆனாபானா பயிற்சி. நம்ம தொடர்ந்து செய்றோம். ஆனாலும் கூட, ஒருவேளை யாராவது புதிதாக இதில இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தகவலோட நம்ம இதை கொஞ்ச நேரம் அத நம்ம செய்து பார்க்கலாம். ஆனானா உள்ள போற மூச்சு, பானானா வெளியில வர மூச்சு. சதி. ஆனாபானா சதி அப்படின்றது தான் புத்தா சொல்லிக் குடுத்த அந்த டெக்னிக் உடைய முதல் கட்டமான விஷயம். அப்ப சதி அப்படின்றது விழிப்புணர்வு, அவேர்னஸ். அ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம விழிப்போடு இருக்கும்போது, பல தவறுகள்ல இருந்து நாம அ என்ன சொல்லலாம், பல தவறுகள்ல இருந்து நாம விடுபடுறோம். அந்த விழிப்புணர்வு அப்படின்றது ஆசைப்பட்டு வர்றதில்ல. அது பயிற்சி. அப்ப அந்த விழிப்புணர்வுக்கான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, உள்ள போகிற சாதாரணமான மூச்சையும், உள்ள இருந்து வெளியில வர சாதாரணமான மூச்சையும் நம்ம கவனிக்கும்போது, உணரும்போது, அப்சர்வ் பண்ணும்போது, நம்மளுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய கவனம் எங்க இருக்கும் அப்படின்னா, மூச்சிலேயே இருக்கும். பொதுவா நம்மளுடைய மனம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு பழசுலயே ரோல் ஆயிட்டு இருக்கும். இல்லன்னா எதிர்காலத்துல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கவலையில இருக்கும். ஆனா இந்த நொடியில நம்ம வச்சு பயிற்சி பண்ணும்போது, நம்ம வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல இந்த நொடியில நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த நிமிஷத்துல ஓகே இது நடந்திருக்கு. இத நான் ஏத்துக்கிறேன். நடக்கல பரவால்ல இருக்கட்டும். நடந்து முடிஞ்சதுலருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்? ஏன்னா எல்லாமே அனிச்சயா, எல்லாமே இம்பெர்மனன்ஸ் மாறக்கூடியது, மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடியது. அப்படி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்ட ஒன்றின் மீது நான் ஏன் இறுக பற்றி இருக்கணும்? அப்ப அந்த பற்றிலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா, இந்த நொடியில வாழ கற்றுக்கொள்வது. இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொள்வது. அப்ப இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொள்றதற்கு பயிற்சி என்ன அப்படின்னா, 2 விதமான பயிற்சிகள் உலகத்துல இருக்கு. ஒன்று வந்து புத்தர் கற்றுக் கொடுத்த ஆ ஆனாபானா பயிற்சி. இன்னொன்னு வந்து எல்லாரும் சொல்ற பிராணயாம பயிற்சி.
அது வந்து என்னன்னா மூச்சு இழுங்க, ஹோல்டு பண்ணுங்க, மூச்ச விடுங்க. அது வந்து மூச்சு பயிற்சி. ஆனா புத்தர் நமக்கு சொல்லிக் குடுத்தது மனப்பயிற்சி. மூச்சு பயிற்சிக்கும், மனப்பயிற்சிக்குமான வித்தியாசம் என்னன்னா, மூச்சு பயிற்சி நம்ம உடலை பலப்படுத்துது. இல்ல சுவாச குழாயை சரி பண்ணக்கூடியது. சளி பிடிக்காம வச்சுக்கும் அந்த மாரி. ஆனா மனப்பயிற்சி என்ன அப்டின்னா, மனம் போன போக்குல தான் நம்மளுடைய வாழ்க்கை போகுது. மனம் எதற்கு ஆசைப்படுதோ அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிர்றோம். நமக்கு அடிமையாகுறோம். ஆனா மனதை நம்வயப்படுத்துவதற்கு, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு, அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை தான் புத்தா நமக்கு குடுத்திருக்காங்க. அதோடைய ஆ அதுதான் விபாஷனா தியானம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, 2மே நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயம் தான். மூச்ச கவனிக்கிறோம். ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம மூச்ச கவனிக்கிறோம். அந்த நேரத்துல வந்து நமக்கு கால் வலிக்கலாம், இல்ல ஏதாவது சொறியிற மாரி இருக்கலாம், அரிக்கிற மாரி இருக்கலாம், குத்துற மாரி இருக்கலாம். இதுக்கு பேரு உணர்ச்சிகள். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் நம்ம உடம்புல வந்து தோன்றும், மறையும், தோன்றும், மறையும். அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்காம, நம்மளுடைய மூச்ச மட்டும் கவனிக்கிறோம். இல்லன்னா என்ன உணர்ச்சி இருக்கு அது தோன்றி மறையுது. ஏன்னா புத்தா இந்த அம்மால அ தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போது நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்டின்னா, தியரியா 4 அ பூதங்களா நிலம், நீர், நெருப்பு, காற்றால உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பூதங்கள் ஐம்புலன்களோடு தொடர்பு கொள்ளும்போது, மைண்டும் சேர்த்தோம்னா 6 புலன்களோடு தொடர்பு கொள்ளும்போது, நம்மளுடைய உடம்புல ஏதோ ஒரு உணர்ச்சிகள் தோன்றுது. ஆனா அனைத்து உணர்ச்சிகளும் தோன்றுவது மறையறதுக்கு தான். இது தியரி. இத நம்ம பிராக்டிகலா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம உட்கார்றோம். நமக்கு அந்த இடத்துல அரிக்கிற மாரி இருக்கு. நம்ம உடனே என்ன பண்றோம்? போய் சொறியிறோம். அப்ப அந்த 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 இடத்த வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா? இது வந்து பழைய மனநிலை. அத ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா, சொரியணும்னு எனக்கு தோணுது. இது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிரும். அப்படின்னு நம்ம வந்து அத ரியாக்ட் பண்ணாம, நம்ம அத அப்சர்வ் பண்ண எல்லா உணர்ச்சிகளும் ஒரு பபிள் மாரி, ஒரு மத்தாப்பு போல. இந்த நம்ம ஒரு தீபாவளிக்குலாம் ஒரு இது கொளுத்துவோம்ல, வெடி டப டப டபன்னு போயிரும். அதே மாரி எல்லா உணர்ச்சிகளும் கொஞ்ச நேரம் இருக்கும், போகும். எந்த உணர்ச்சிகளா அது டேஸ்ட்டா இருக்கட்டும், காமமா இருக்கலாம், தொடுதலா இருக்கலாம், அ கோபமா இருக்கலாம், வெறுப்பு, பயம், உடலில் தோன்றுகிற அனைத்து உணர்ச்சிகளுமே தோன்றி கொஞ்ச நேரம் இருக்கும். சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் போயிரும். ஆனா, நம்ம உடனடியா அதுக்கு ரியாக்ட் பண்றனால, அதுல நெறைய ஆபத்துகள் வருது. உடல் ஒ ஒ பிரச்சனைகள் வருது. அதுல நெறைய நம்ம விஷயங்கள் செய்யும்போது, மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா, இந்த சின்ன பயிற்சி, அதாவது நம்ம தொடர்ந்து பண்ற இந்த பயிற்சியில என்ன ஆகும் அப்டின்னா, மூச்ச கவனிக்கிறோம். அந்த நேரத்துல கால் வலிக்குது அப்டின்னா, நம்மளால வலிய கவனிக்கிறோம். கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த வலி, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிரும். ஒரு 10 நிமிஷம் ஒரே இடத்துல நம்மளால உட்கார முடியுதான்னு பார்க்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் 15 நிமிஷம். இப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம மூச்சையும், உணர்ச்சிகளையும் கவனிக்க நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நெறைய மாற்றங்கள் நமக்குள்ள நிகழுது. ஆ அது அ அமைதியா, மனம் வந்து ரொம்ப ஒரு அமைதிக்குள்ள, அ அன்பால நம்ம மனம் வந்து நிறையுது. அது வந்து நம்ம கருணையோடு நம்ம எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறோம். இந்த விதமான ஒரு பயிற்சியுடைய முதல் ஸ்டெப் தான் ஆனாபானா சதி என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி. அத வந்து இப்ப நம்ம செய்யலாம். நம்ம நிதானமா ஒரு அமைதியான ஒரு இடத்துல இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கிளாஸ் கேட்டிருப்பீங்க. முடிஞ்சிச்சுன்னா சேர்ல உட்காந்துருப்போம் இல்லையா? முடிஞ்சா கீழ உட்காந்துக்கலாம். சமணங்கால் போட்டு உட்காரலாம். இல்ல எனக்கு உட்கார முடியலன்னா நம்ம சேர்ல உட்காந்துட்டு, கண்ணாடி ஏதாவது போட்டிருந்தா கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு, ரொம்ப ரிலாக்ஸ்டா, அமைதியான மனநிலையில, மனநிறைவோட, நன்றி உணர்வோட, நம்மளுடைய கவனத்த மேல் உதட்டிற்கு மேல 2 மூக்கு துவாரத்துக்கு மையத்துல, சென்டர்ல கவனம் வச்சு, உள்ள போகிற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்ச மட்டும் கவனிக்கிறோம். உணர்றோம். அப்சர்வ் சாதாரணமான மூச்சு, நமக்குள்ளேயே இருக்கிற மூச்ச கவனிக்கிறோம். எந்த மூக்கு துவாரத்தின் வழியா என்னுடைய மூச்சு காற்று போகுது? எந்த மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காற்று வருது? வலது மூக்கு வழியா போகுதா? இல்ல இடது மூக்கு வழியா போகுதா? இல்ல வலது மூக்கு வழியா போயி, இடது மூக்கு வழியா மூச்சு காற்று வருதா? அப்படின்னு நம்ம கவனிக்கணும்.
எந்த மூக்கு துவாரத்தின் வழியா போய் எந்த மூக்கு துவாரத்தின் வழியா வருதுன்றது முக்கியத்துவம் அல்ல. நம்மளுடைய கவனம் தொடர்ந்து மூச்சுல இருக்கா? அந்த தொடர்ச்சி தான் முக்கியமே தவிர, எந்த மூக்கு வழியா போகுதுன்றது முக்கியம் கிடையாது. மூக்கு துவாரத்தின் வழியா போற மூச்சை கவனிக்கலாம். அதேபோல மூச்சு காற்று சூடா இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? அப்ப நம்முடைய கவனம் சிதறாமல் மூச்சிலேயே இருக்கும். அந்த மாரி நம்ம மூச்ச மட்டும் கவனிக்கலாம். மனசு எங்கேயாவது வெளியில போகும், பரவாயில்ல. மீண்டும் நம்மளுடைய கவனம் மூச்சு. உள்ள போற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்சு.
மூச்சு விழிப்புணர்வோட ரொம்ப அலர்ட்டா, ரொம்ப அட்டென்டிவா உள்ள போகுற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்சு. ஒவ்வொரு மூச்சும் நம்ம கவனத்தோடு உள்ள போகுது. நம்ம கவனத்தோடு வெளியில வருது. ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்கலாம். அப்படியே நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு, நம்ம மனதுக்குள்ள எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு நிமிடம் எடுத்து நம்மள யாராவது கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, நம்ம நண்பர்கள், யாராவது நம்மள வந்து மனம் மனம் ரீதியா
நமக்கு பாதிப்பு குடுத்துருக்காங்க அப்படின்னா, கட்டாயம் அறியாமையில செய்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தகவலின் அடிப்படையில செய்திருப்பாங்க. நம்ம மனதார அவங்கள மன்னிச்சிரலாம். அதே போல நம்மளுடைய வார்த்தையாலேயோ, செயலாலேயோ, எண்ணத்தாலேயோ யாருக்காவது தீங்கு செய்திருந்தா, கஷ்டப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா, அவங்கள நினைவு கூரலாம். மனதார அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நேரா பார்க்கும்போது கூட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, எந்த ஒரு வெறுப்போ, கோபமோ, பொறாமையோ, எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களிலுமிருந்து நான் முழுவதுமாக விடுபடுகிறேன். அந்த உணர்வோட அன்பை உணரும் விதமாக நம்மகிட்டயே நம்ம சொல்லலாம். நான் அன்பால் நிறைந்திருக்கிறேன். அமைதியை உணர்கிறேன். மகிழ்வோடு இருக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்பாக இருக்கட்டும். அமைதியை உணரட்டும். மகிழ்வோடு இருக்கட்டும். என் நண்பர்கள், என் உறவினர்கள், என்னோடு பணிபுரிபவர்கள் அனைவரும் அன்பாகவும், அமைதியுடனும், மகிழ்வோடும் இருக்கட்டும். இந்த சமூகத்தில் உள்ள, நம் தொடர்பில் உள்ள, நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு தங்களுடைய துக்கத்திற்கான தீர்வை அவர்களே கண்டடைவதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்கான தலைவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய், சமூக அக்கறை உள்ளவர்களாக ஒன்றிணைந்திருக்கிற நாம் அனைவரும் பெரிய தயாரிப்புல நம்மளை ஆட்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தயார் செய்கிற, மனதை தூய்மைப்படுத்துகிற, அன்பில் நிறைந்து அன்பை பகிர்ந்தளிக்கிற இந்த அழகான பாதையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஜெய்பி நமோ புத்தா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஷெரின்.